அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கிரியை செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். பாருங்க, யோசபாத்தின் நாட்களிலே ஒரு யுத்தம் இருக்கிறது. 2 நாளாகவும் 20 நீங்க படிச்சீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா யோசபாத் அந்த யுத்த செய்தியை கேட்டதும் பயந்து கர்த்தரை தேடுகிறான். ஒரு விஷயம் பாருங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் நம்ம யாரை தேடுகிறோம் ரொம்ப முக்கியம். நம்ம கர்த்தரை தேட வேண்டும். ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு எல்லாமே அவர் தான்றப்ப ஒரு பிரச்சனை வரப்ப நம்ம அவரைத்தான் தேட வேண்டும். தேடுறப்ப ஒரு காரியத்தை சொல்றாரு. 12ஆம் வசனம் 2 நாளாகவும் 20:12 எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. அப்ப ஒரு 3 விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நிக்க பலன் இல்லை, இவ்வளவு பேர் இருக்காங்க, ஒன்றும் செய்ய முடியல, என்ன செய்யுதுன்னு தெரியல. ஏன்னா என்ன செய்யணும்ன்ற ஒரு லீடும் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா இவ்வளவு பெருசா இருக்கிறான், என் பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கு, என்ன செய்யறதுன்னே தெரியல பிரதர். ஆனா என்ன செய்யறோம்? ஆனாலும் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். ஆகையால் அப்ப இவ்வளவு பிரச்சனை நடக்குது, நாங்க உண்மையை நோக்கி இருக்கோம். இந்த ஸ்டாண்டர்ட்ல நீங்களும் நானும் நம்ம நின்றுட்டோம்னா கர்த்தரிடத்திலிருந்து வரும் ஒத்தாசையும் அவரிடத்தில் வரும் ஜெயத்தையும் எளிதாய் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம என்ன செய்யறோம்னா, நிக்க பலன் இல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியல, அதனால எதையோ செஞ்சுட்டு இருக்கேன். இந்த ஸ்டாண்டர்ட்ல நிறைய நேரம் நின்றோம். இன்னைக்கு நான் சொல்றேன், நிக்க பலன் இல்லையா, என்ன செய்யறதுன்னு தெரியலையா, ஆண்டவரையே நோக்கி பாருங்கள். அவர்கள் முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. கர்த்தரையே நோக்கி பாருங்கள். இவன் கர்த்தரே நோக்கி இருக்குன்னா கர்த்தர் பேசுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் பாடகரை முன்னிறுத்துகிறான். யாராவது யுத்தத்துக்கு போகும்போது பாடகர்களை முன்னிறுத்துவாங்களா? இவன் நிறுத்துகிறான். வசனம் சொல்லுகிறது 22ஆம் வசனத்துல பாருங்களேன். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென். அப்ப நம்ம அவரை பாடி துதித்தால் போதும், நம்ம அவரை சார்ந்திருந்தால் போதும், அவர் நமக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார். உச்சு பாருங்க, மூணு கூட்டம் ஒன்னா சேர்ந்து ஒன்று அடிக்க வருது. கர்த்தரை நோக்குகிறான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்க 3 ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணி அவங்க 3 பேர் தங்களுக்குள்ளாக வெட்டுண்டு விழுந்தார்கள். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் வரலாம். என்ன சார் இவ்வளவு கூட்டம் இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, நான் கூட இருக்கிறேன். அவன் உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். எனவே பல கூட்டங்கள் உங்களுக்கு விரோதமா வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் ஒரு கன்ஃபியூஷனை, குழப்பத்தை அங்க உண்டு பண்ணி உங்களுக்கு வெற்றியை தருவார். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நிற்க பலன் இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. எங்களை ஆச்சரியப்படுத்தும். கேட்போம், கர்த்தர் நம்மை ஆச்சரியப்படுத்துவார். நம்ப முடியாத ஆச்சரியத்தை நாம் எதிர்பார்ப்போம். பெரிய ஜெயங்களை அடைவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.